Buzz Entertainment Television. Turn on the heat. Hi friends, good evening. Happy Valentine's Day. அப்புறம் எப்படிங்க இருந்துச்சு இன்னைக்கு? சூப்பரா ஒரே ரெட் கலர் பலூன்ஸ், ரெட் கேக், ரெட் டால்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பிசினஸ் ஓஹோன்னு இருந்துச்சுங்க. ஓகே, பிசினஸ் மட்டும் இல்ல, நம்மளோட லவ், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், அதுல இருக்க சின்ன சின்ன சண்டைகள் அண்ட் ரொம்ப அழகான நாட்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா இந்த ஒரு நாள் மட்டுமாங்க நம்ம காதலிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு ஒரு நாளுமே வேலண்டைன்ஸ் டே தான். பட் ஸ்டில் அது ஏதோ நம்ம எல்லாமே ஒரு நாள் அப்படின்னு செலக்ட் பண்ணி உலகம் பூரா வந்து காதலர்கள் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. பட் காதல் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் இல்லை, அப்பாக்கும் மகளுக்கும் இருக்கலாம், இல்ல வந்து அம்மா தன்னோட குழந்தைங்க மேல காட்டுறதும் காதல் தான். அது மட்டும் இல்ல, அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் தான் நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஷோவோட ப்ரொடியூசருக்கு வந்து நேத்து கல்யாணம் ஆயிருக்கு. அண்ட் அவருக்கு நான் வந்து என்னோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ், ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் எப்பவுமே உங்க லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேலண்டைன்ஸ் டே வேணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேலண்டைன்ஸ் டே என்னங்க, வேலண்டைன்ஸ் டே ஓகே, பட் ஸ்டில் வந்து எப்போவுமே வந்து நாங்கள் ஜாலியாக எங்கள் லைஃப் எப்போவுமே ஒரே மாதிரி தானே, ஒரு மாதிரி சந்தோஷமாக கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, இது என்ன அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைங்க, இது ஒரு நல்ல நாள். ஸோ இதில் வந்து நாங்கள் எங்களோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சரி இல்லைங்க, லவ் போயிடுச்சு, சரி அடுத்த லவ்க்கு வந்து ஒரு குட்டி ட்ராக் போடுறதுக்கு எங்களுக்கு இந்த நாள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படியெல்லாம் நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எனக்கு கேட்குது. பட் ஸ்டில் ஆஸ் இட் இஸ் வந்து கொஞ்சம் பிஸ்னஸில் நிறைய சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நான் படிச்சிருக்கிறதுனால எனக்கு என்னடானா, ஓகே, ஸோ இந்த நாளை வச்சு நிறைய வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ நாட் ஓன்லி இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீட்டிங்ஸ் அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் சில பேர் வந்து டாலர்ஸ் கணக்கில் கூட வாங்கி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேஸ்புக்ஸ், ட்விட்டர்ஸ், அது இதுன்னு நிறைய வெப்சைட்ஸில் வந்து தன்னோட லவ்வை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அண்ட் சின்ன சின்ன கிஃப்ட், ஆக்சுவலி எப்போவுமே வந்து வேலண்டைன்ஸ் டேனா என்னங்க, ரோஸ், இதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஒரு ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு கூட வந்து நிறைய கலர்ஸ் அப்படின்னு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். நிறைய வந்து ரெட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், ரெட் யூஸ் பண்ணால் வந்து ஓகே, அப்புறம் க்ரீனு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பட் ஸ்டில் என்னன்னா எப்போவுமே ஒரு பிளாக் கலர் போட்டோம்னா என்னோட ஐ லைக் பிளாக், அதனால நான் பிளாக் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலோட ஃபர்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம், நான் இளையாங்குடிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? நான் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஓகே, சொல்லுங்க சார். சார் என்ன நினைக்கிறீங்க வேலண்டைன்ஸ் டே பத்தி? நான் வந்து பெப்பர்ஸ் டிவியில் வந்து உங்களுடைய வெள்ளிக்கிழமையில இந்த ப்ரோக்ராம் நான் என்னைக்குமே பார்த்துட்டு இருப்பேன். சரிங்க சார். இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள கருத்துக்களை நீங்க சொல்றீங்க. தேங்க்யூ சார். உங்க பேரை நீங்க சொல்லவே இல்லை. இல்ல, என்னோட பேரை சொல்ல விரும்பலையா? சரி பரவாயில்ல, ஆனா நீங்க நேர்மையா இருக்கீங்க, மாத்தி கூட சொல்ல. நல்ல உள்ளங்களுக்கும் லவர்ஸ் டே, காதலர் தின வாழ்த்துக்கள். ஓகே சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஏன்னா இந்த ஷோ வந்து ரொம்ப கருத்தான ஷோவா இருக்குன்னு நீங்க சொல்றதுனால, லவர்ஸ் டே வந்து வேணுமா வேண்டாமா, இல்ல வந்து இது நீங்க வந்து ஓகே பரவாயில்லங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க ஸோ ஹாப்பியா இருக்கட்டும்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது எப்படின்னா வந்து நம்ம எல்லா நாளுமே நீங்க சொல்றது மாதிரி நம்ம வந்து காதலிக்கிறோம். அது குறிப்பா வந்து என்ன, நம்ம இத காதல் தினத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா வந்து உங்களுக்கு வந்து அத வந்து நம்ம வந்து அப்டேட், அதாவது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறது மாதிரி அதை நினைச்சுக்கிறோம். காதல் தினத்தை வந்து ஒவ்வொரு நாளுமே அந்த பிப்ரவரி 14 வந்து நம்ம ஒரு புதுசா வந்து அந்த தவறுகள்லாம் நடக்காம நம்ம புது குழந்தைகள் மாதிரி நம்ம காதலிக்க ஆரம்பிக்கணும் மறுபடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நினைக்கிறேன். ஆமா இல்ல பியூட்டிஃபுல்லா நீங்க சொன்னீங்க. அது வந்து நான் 100% ஒத்துக்கிறேன். குழந்தைங்க மாதிரி ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, கோவம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அதுக்கு அழகா சிரிக்க மட்டும்தான் தெரியும்.
சந்தோஷமா இருக்க இல்ல நம்ம வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு உலகத்துல உள்ள சவாலான இந்த அதாவது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு. சவால் நிறைஞ்ச இந்த உலகத்துல வந்து நம்மள அமைதிப்படுத்துது அப்படி ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா அது காதல் தான். என்ன கேட்டா நான் சொல்லுவேன். ரெண்டாவது ஜாதி மதம் எல்லாம் எதுவுமே இதுக்கு கிடையாது, வயசு கிடையாது. அது உண்மையில வந்து நம்ம செக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த மீறி பார்த்தாலுமே வந்து இது வந்து என்னன்னா நல்ல விஷயமா தானே இருக்கு. எல்லார் கூடயும் நமக்கு வந்து அதாவது நம்ம ஃபேமிலியில நம்ம எல்லாருமே காதலிக்கிறோம். அண்ட் மிஸ்டர் அன்பு உள்ளம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் இன்னைக்கு. இல்ல அன்பு உள்ளம் அப்படின்ட்டு நான் உங்களை ரொம்ப அன்பா கால் பண்ணி அன்பா ஒரு கருத்து சொன்னீங்கல்ல, நீங்க பேர் சொல்ல விரும்பல அப்படிங்கறதுனால. சரிங்க, தேங்க்யூ ஃபார் காலிங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை. ஓகே, ஸோ ரொம்ப அழகா சொன்னாரு. வந்து நம்ம காதலிக்கிறவங்க வந்து இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாள், ரீசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு நாள், அண்ட் குழந்தைங்க மாதிரி இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னாரு. ஸோ ஃபைன், எல்லாமே அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேருங்க? என் பேர் தினேஷ்ங்க. தினேஷ், எங்கேருந்து கால் பண்றீங்க? தர்மபுரிங்க. தர்மபுரி. சொல்லுங்க தினேஷ், எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே? ரொம்ப கஷ்டமான ஒரு நாள். ஓகே, ஏன் தினேஷ்? இல்ல உங்கள்ட்ட பேசுறது ரெண்டு வாரத்துக்கு மேல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே தினேஷ், சொல்லுங்க. இன்னைக்கு தான் என்னால பேச முடியுது. ஓகே. இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, வேலண்டைன்ஸ் டேக்காகவா? ஆமாங்க மேடம். ஓகே, என்ன ஆச்சு தினேஷ்? என்னோட தோழி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்கள்ட்ட அவங்க வந்து நாங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம். லவ் ப்ரொபோஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கு ஸ்கூலிங்ல இருந்து. எனக்கு லவ்னா பிடிக்காது, எனக்கு லவ்னா கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது. பிகாஸ் லைஃப்ல எதுவும் செட்டில் ஆகாம எதுவுமே எனக்கு நிரந்தரம் கிடையாது. சரி, வேலைக்கு போகாம எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் நான் இருந்தேன். ஏன்னா என்னோட பேரண்ட்ஸோட வளர்ப்பு அது மாதிரி. வீட்டுல தண்டமா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசு ஸ்கூலிங் வந்து என்ன திட்டி வளர்த்தனால சரி நம்மளே தண்டமா இருக்கிறோம், நம்ம என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு மென்டாலிட்டிலே இருந்துட்டேன். லவ்ங்கிற ஒரு இதுக்கு தாட்டுக்கே நான் போனது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட நான் சொல்லுவேன், அவங்க மீறி போவாங்க. ஆனா எனக்கு அந்த லவ் தாட்டே வந்து இல்ல. சோ என்னாச்சு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன அவங்க என்ன ப்ராப்ளம்? என்னோட லவ், என் மனசுக்கு இந்த லவ் வந்து என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ண பொண்ணு அவங்க சேர்த்து வச்சாங்க என் கூட. சேர்த்து வச்சு நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோம். பட் எனக்கு அந்த ஒரு இது அப்பயே வந்து லவ் பண்றோம்னா ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல நான் ட்ரைனிங்கா ஜாயின் பண்ண புதுசுல அவங்க வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ண வச்சாங்கன்னு. சரிங்க. பயந்துட்டு இருக்காத, லவ் பண்ண நானும் லவ் பண்றேன் அப்படின்ட்டு. லவ் பண்ண ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இன்னும் ட்ரைனிங்ல தான் இருக்கிறேன், பர்மனெண்ட் ஆகட்டும், நீயும் படிச்ச அந்த பொண்ணு அப்புறம் படிச்சுட்டு இருந்துச்சு, காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிருந்துச்சு. நீ படிக்கிற வேலையை பாருங்க, படிச்சுட்டு வாங்க எனக்காக ஆல்ரெடி. ஏன்னா அந்த பொண்ணு எனக்காக 1 இயர் காலேஜை டிஸ்கன்டினியூ பண்ணிருச்சு. நான் அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு ஊர்ல சேர்த்தாங்கிறதுக்காக என்னை பார்க்காம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்து எனக்காக மறுபடியும் எங்களோட நேட்டிவ்லயே வந்து காலேஜ் படிக்க வந்திருக்கு. சரிங்க. வந்துட்டு அந்த இதுல வந்து என்ன ஒரு என் ஃப்ரெண்டு சொன்ன ஐடியா தான். ஆக்சுவலி என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து நானும் லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ இப்ப லவ் பண்ற, படிக்கிற காலத்துல வேணாம். சரி, இப்போ ஆக்சுவலா நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அதாவது என்ன ஆக்சுவலா கரெக்டா என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலி நான் புரிஞ்சுட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன். படிக்கிறப்ப வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு கன்ஃபார்ம் ஆயிடுவேன், நீ படிச்சு முடிச்சுட்டு வா, மேரேஜ் பிளான் இருந்தோம். அதை சொன்னப்ப அந்த பொண்ணு ஏத்துக்காம. இப்ப நீங்க வந்து ஒர்க்ல பெர்மனன்ட் ஆயிட்டீங்களா? இல்ல, பர்மனன்ட் ஆயிட்டேன். பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை போய் கேட்டேன். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு வந்து இல்ல, நோ ஐடியா அப்படின்னு போனதா சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஓஹோ, ஆனா உங்களுக்கு தெரியாது இன்னும்? இல்ல, நான் தான் கேட்க சொன்னேன். அந்த பொண்ணு நேர்ல பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நாங்க எப்பவுமே ஒரு 3 பேர், மொத்தம் 4 பேரா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க. 4 பேர்ல வந்து அது அந்த பொண்ணு என்ன லவ் பண்ண பொண்ணு ஒரு ஃப்ரெண்டு. அதனால அவள்கிட்ட சொல்லி கேட்க சொல்றப்ப நோ ஐடியான்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரி, ஓகே. நான் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு மேடம். என்னோட லைஃப்ல வந்து லவ் அப்புறம் வரல, நான் ஜாலியா போயிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் நான் டெய்லி அந்த பொண்ணு வந்து டெய்லி வண்டியில கொண்டு போய் விடுறது. தினேஷ், ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, நீங்க வந்து ஒரு நாள் நடக்கிற இன்சிடென்ட் விட நீங்க ஃபாஸ்டா நீங்க என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அத பத்தி பேசலாம். அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா. ப்ரொபோஸ் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கு, நீ என்ன லவ் பண்ணிருந்த, ஏன் நீ என்ன லவ் ப்ரொபோஸ் பண்ணல, நீ என்ன லவ் சொல்லல
வந்து நம்ம லைஃப் லாங் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு தான் இருந்தோம். நாங்க ரொம்ப டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சோம். 2012 வந்து நான் ப்ரொபோஸ் அவங்க வந்து சொன்னாங்க. நான் அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் பேசினேன். அவங்க வீட்டுல அதே இதா சொன்னாங்க, நீங்க இன்னைக்கு சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் பிரியுறீங்க, ஆனா சேர்ந்துடுறீங்க ஒன்னா, நாளைக்கு நீங்க வேற பிள்ளையோட என் பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க 2 பேத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கெடுத்துருவாங்க, நீங்க பண்ணிட்டு ஆசையா இருக்கும், ஆனா உங்க ஃபேமிலி வந்து வேற பணக்காரங்க இந்த மாதிரி பேசினாங்க. சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நான் பார்த்து உங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் கேட்டாங்க. சரி ஓகேன்னு இருந்தேன் மேடம். 2012 வந்து கிரீட்டிங் கார்டு கொடுக்க போனப்ப கூட இன்னும் 2 இயர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணேன். நான் உனக்கு வந்து உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாங்க. அன்னைக்கு 2012 வந்து இந்த 2014 வந்து கிரீட்டிங் கார்டில் எழுதி வச்சிருந்தேன் கொடுக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நல்லா காதல் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. லவ் பண்ணோம். இல்லை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு அவங்களுக்காக போக ஆரம்பிச்சேன், செலவு பண்ண ஆரம்பிச்சேன், அவங்களோட கடன் அத்தனையும் அடைச்சேன். ஓகே தினேஷ், ஓகே தினேஷ் எனக்கு புரியுது. பட் இப்போ நீங்க வந்து கான்டாக்ட்ல இல்ல போல இருக்கு. அண்ட் எனிவேஸ் நீங்க வந்து ஆக்சுவலா ஜனவரி 14th மேரேஜ்க்காக நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்காக ஜாதகம் எழுதி ஜோசம் எல்லாத்தையும் கழிச்சு நான் ரெடி பண்ணிட்டு மேரேஜ்க்காக 23rd நான் மேரேஜ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க மேடம். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க ரீசனுக்கு நான் போய் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலே கூட இருந்தேன். அன்னைக்கு நைட் அவங்க மொபைல் வந்து என் கையில வந்து எதிர்த்தே கிடைச்சிருச்சு. மொபைல் எடுத்து படிக்கிற மொபைல்ல அந்த மெசேஜ் வந்து பாக்குறவன் மேடம், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ண டைம்லயே இன்னும் 2 பேர்த்த லவ் பண்ணிட்டு அந்த பசங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொரு ரீசன் ஒவ்வொரு இது சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு, ஆனா எல்லாத்துக்கூடயும் ஒரே கான்டாக்ட்ல இருந்து இருக்கு மேடம். அந்த பொண்ணுக்காக நான் எல்லாமே ஆக்சுவலி என்னோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நாமினி அவங்க தான். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து சந்தோஷம். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து கடந்து போகும் தினேஷ். அண்ட் நீங்க வந்து பாருங்க, ஏன்னா லைஃப் வந்து எப்பவுமே இதே மாதிரி இருக்காது. அண்ட் உங்களுக்கு நல்ல பொண்ணா அமைறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, ஆக்சுவலா வந்து காலர்ஸ் கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அண்ட் நீங்க வந்து ரொம்ப லாங்கா பேசுனீங்கன்னா என்னாலும் கரெக்டா உங்களோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. அண்ட் சின்ஸ் நிறைய காலர்ஸ் வர்றதுனால என்னால வந்து கரெக்டா அவங்க கிட்டயும் பேச வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ஷார்ட்டா சொல்லுங்க ப்ளீஸ் காலர்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கதே கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியும். ரைட், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேருமா? Hello. Hi. Same to my dear sister. Oh, thank you my love. How are you? I am fine. Okay. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில என்ன பண்ணீங்க? இன்னைக்கு எக்ஸாம்க்கா. ஓஹோ, ஓகே. சோ படிச்சீங்க, வெரி குட். சோ அப்புறம் உங்க அம்மா கிட்ட சொன்னீங்களா? உங்க வீட்ல எல்லாம் சொன்னீங்களா? வேலண்டைன்ஸ் டே ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பான்னு சொன்னீங்களா? Yeah அம்மா. வெரி குட். யூ ஹேவ் டு சே தட். சரி, டிவி வால்யூமே அவ்வளவு ஜாஸ்தி இருக்கு. உங்ககிட்ட சிஸ்டர் கிட்ட நான் சொல்லணுமா? ஓகே ஓகே, ஐ வில் மியூட். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சோ ஹலோ. சொல்லுங்கக்கா. சொல்லுங்கம்மா. சோ எப்படி போயிட்டு இருக்கு? வேலண்டைன்ஸ் டே வந்து இருக்கணுமா இருக்க வேண்டாமா? இருக்கணும். இருக்கணும். ஓகே. சோ வந்து நல்ல விஷயம் தான் இல்ல? யா. லவ் வந்துட்டு எல்லாத்துக்குமே என்ன சொல்றது காமன் தானே. அது லவ்வர்ஸ் மட்டும் கிடையாதுல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமாம்மா, தேங்க்ஸ் so much for calling dear and happy Valentine's to you too. Okay? Okay, thanks so much. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே என்னோட சிஸ்டர் ஆக்சுவலாக காலர் மூலமாக எனக்கு வந்து அவங்க வந்து சிஸ்டர் அப்படின்ற ஃபீலிங்கில் வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அவங்க எனக்கு கால் பண்ணி விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு குட்டி ரிக்வெஸ்ட். நீங்கள் சொல்ல வர்றது வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அது கரெக்டாக பாயிண்டில் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது புரியும். அண்ட் ஈஸியாக என்னால் வந்து ஏதாவது அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ப்ளீஸ் எனக்காக. ஓகே, ஆல்ரைட். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா. ஓகே. ஸோ எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே ஓகே. ஸோ சொல்லுங்கம்மா, எப்படி போயிட்டுருக்கு உங்கள் லைஃப்? நல்லா இருக்கு. ஓகே. ஹலோ மேடம், உங்கள்கிட்ட ஒன்று கேட்க வேண்டியது. சொல்லுங்க. கொஞ்சம் சிக்கல். ஓகே, எனக்கு ஒரே நிமிஷம், எங்க கொஞ்சம் வால்யூம்ல எனக்கு நீங்க கொஞ்சம் கத்தி பேச முடியுமாம்மா? எப்படிமா? இல்ல கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பேச முடியுமா? பேசுறேன். சொல்லுங்க. அதாவது எங்க வீட்டுக்காரர் கூட என்ன சந்தோஷமா ஈடுபடவே முடியல. ஏங்க என்ன எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 14 வருஷம் ஆகுது.
14 வருஷம் ஆயிருக்கு. ஏன், என்ன பிரச்சனைமா? என்னன்னே தெரியல. என்னவோ எனக்கு அதுல ஈடுபாடுவே இல்லை. அதனால எங்க வீட்டுக்காரரும் எனக்கு அடிக்கடி தகராறு. சரிங்க. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எங்களுக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருவேளை அவங்க மேல உங்களுக்கு அதிகமான பாசம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல நினைப்பு வர மாட்டேங்குதா? இருக்கு. ஆமா ஆமா இருக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் ஆண்கள் வந்து அந்த விஷயத்துல வந்து பொதுவா, ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை, அவங்களுக்கு நிறைய டென்ஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அவங்க அதை பத்தி வந்து யோசிக்கிறது இல்லை, வீட்டு விஷயங்களை பத்தி. பட் பெண்கள் தான் வந்து இந்த அன்பு, குழந்தைங்க, அவங்க படிப்பு, அவங்க எதிர்காலம் அப்படின்னு. அதனால அவங்களோட என்னால ஈடுபடுத்திக்கிட முடியல. அதனால அவங்களுக்கு எனக்கு அடிக்கடி தகராறு வந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அவர்கிட்ட ஏதாவது லைக் இது பிடிக்கல அப்படின்னு ஏதாவது சின்ன சின்ன பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பிடிக்காத மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால அதுல ஈடுபட முடியல. ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து உங்க ஃப்ரெண்டா நான் கேட்குறேன், இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்போ வரும்? அடிக்கடி வருதா இல்லை எப்படி? இல்ல, அவங்க எப்போமாவது சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கல. அதுல என்னால முடியல. எப்பவுமே ஒரு 2 வருஷமா அடிக்கடி எட்டியே இருக்கு. ஓகே. ஸோ பட் நீங்களும் வந்து இதை பற்றி அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா வந்து அவருக்கு கொஞ்சம் புரிய வைக்க பாருங்க. ஏன்னா வந்து எனக்கு இதனால தான் பிரச்சனையே தவிர பட் மற்றபடி வந்து வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். பேசணும். அண்ட் ஆல்சோ நீங்களும் வந்து உங்களோட கல்யாணம் ஆன டைம்ல நீங்க எவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ ஒரு வேகத்தோட இருக்கீங்களோ அதை ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பார்த்து அதே லவ்வோட நீங்க மறுபடியும் இருக்க பாருங்கம்மா. ஓகே. எனிவேஸ், ஸோ ஆக்சுவலாக அது வந்து இது நிறைய பேருக்கு பிரச்சனைங்க. இவங்க 14 வருஷம்னு சொல்றாங்க. பட் சில பேர் கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது, இல்லை குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிச்சிருது. பட் சில பெண்களுக்கு என்னன்னா குழந்தை பிறந்தக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹாய், ஹவ் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்க பேருங்க? என்னோட பேர் டேனியல் மேம். டேனியல், எங்கன்னு கால் பண்றீங்க டேனியல்? நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே, சொல்லுங்க டேனியல், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓ, thank you. I was about to wish you, பட் அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் இப்போ. Thanks and wish you the same. Thank you மேம். மேம் ஒரே விஷயம் நான் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க டேனியல். இப்போ லவ்வர்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளீஸ். என்னன்னா இப்ப லவ்வர்ஸ் பூரா நிறைய பேர் லவ் பண்றாங்க. ஒரு வயசுக்காகவும் லவ் பண்றாங்க, ஜாலிக்காகவும் லவ் பண்றாங்க, பிடிச்சும் லவ் பண்றாங்க. எல்லா மாதிரியான லவ்வும் இருக்கு. ஓகே. ஆனா லவ்வர்ஸ் வந்து ஜாலிக்காகவோ இந்த வயசுக்காகவோ ஒரு இமேஜுக்காகவோ லவ் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு வயசுக்கு அப்புறம் படிச்சு முடிச்ச அப்புறம் பொருளாதாரத்துக்கு எல்லாருமே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கரெக்ட். ஆனா அந்த பொருளாதார சூழ்நிலை சாதாரண ஒரு கூலி தொழிலாளி பையனாலும் சரி, கோடீஸ்வரம் பையனாலும் சரி, லைஃப்ல எல்லாருமே சம்பாத்தியம் பண்ணிக்கு தான் ஓடுவாங்க. கரெக்ட். லைஃப்ல சம்பாத்தியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதனால கண்டிப்பா லவ் பண்ணீங்கன்னா ஒரு பொண்ணுனாலும் சரி ஒரு பையனாலும் சரி லைஃப் நினைச்சு பொருளாதாரத்தை நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு படிக்க சான்ஸ் இருக்கா? இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா படிக்க நிறைய சான்சஸ் கிடைச்சிட்டு, நம்ம நாட்டுல இப்போ ஏகப்பட்ட லோன்ஸ் அது இதுலாம் நல்ல ஸ்டடிக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு. நல்லா படிங்க. ஒரு பையனை லவ் பண்ணீங்களா சந்தோஷமா லவ் பண்ணுங்க. படிச்சு உங்க அச்சீவ்மெண்ட்லயும் போங்க. அந்த பையனை மிஸ் பண்ணாங்க. கரெக்ட். அந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணை நீங்க பண்ணுறீங்களா பொருளாதாரத்துக்கு பயப்படாதீங்க. வேலை இல்ல அது இல்ல ஆட்டோமேட்டிக்கா வேலை இல்லைங்கிறதுனால வேலை யாரும் பார்க்காம இருக்க போறே இல்ல. வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பா தொழிலுக்கு ஏதாவது போகதான் போறாங்க. அதனால எந்த பொண்ணையும் யாரும் மிஸ் பண்ணாங்க, எந்த பையனையும் யாரும் மிஸ் பண்ணாங்க. லவ் உண்மையா பண்ணுங்க. ஒரு பொண்ணை ஒரு பையனை லவ் பண்ணீங்களா அதே பொண்ணை கண்டிப்பா முடிங்க. எந்த காரணத்தை கொண்டு பொருளாதாரம் இல்ல ஜாதி அது இதுன்னு எதுக்கும் பயப்படாங்க. பொருளாதாரம் எல்லாம் கண்டிப்பா கடவுள் எல்லாருக்கும் நல்லா ஆளாப்பாரு. லவ் பண்றவங்க கண்டிப்பா லவ் மேரேஜ் பண்ணிருங்க. டேனியல், ஆக்சுவலா வந்து உண்மையா நான் சொல்றேன், நீங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. ஓகே டேனியல், ஐம் சோ ஹாப்பி. ஏன்னா உண்மையாவே வந்து ரொம்ப நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க நீங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இது நிஜமாவே வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஸோ கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸும் பார்த்துருப்பாங்க. ப்ளீஸ் அவர் சொன்னது கொஞ்சம் யோசிங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம், உங்க பேருமா? வித்யா.
வித்யா எங்க இருந்து கால் பண்றீங்க? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. சொல்லுங்க வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. ஓகே ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சுங்களா? ஓகே. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே தெரியும்ல? ஆமா. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஐ லவ் யூ சொன்னீங்களா? காலையிலே சொல்லிட்டேன். ஓ ஸ்வீட், காலையிலே சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே. சோ அவரும் திருப்பி சொல்லிருப்பாரு? ஆமா. சூப்பருங்க. ஓகே. சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்ப குழந்தைங்க இருக்காங்களாமா? இல்லைங்க. ஓகே, இனிமேதான். ஆமா. ஓகே, சூப்பர் சூப்பர். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட பேசணும் தான் கூப்பிட்டேன். பேசணும் தான் கூப்பிட்டீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்க என் கூட பேசினதுல. அண்ட் உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் வித்யா. ஸோ டேவிட், ஆக்சுவலாக மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வியூவர்ஸும் ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறார், அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறீங்க, இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்கன்னா வேலை, காசு, ஃப்யூச்சர், லைஃப்னு பயப்படாதீங்க. அது தானா நடக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து நினச்ச பொண்ணையே முடிங்க அப்படின்னாரு. பியூட்டிஃபுல். ரைட், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஏமா உங்க வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பேசலாமே? ஓகே ஃபைன். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? யா, நந்தினி சந்தர். நந்தினி, where are you calling from ma? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. ஓகே. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப். ஓகே. Tell me Nandini, how is life going on? Fine. Fine. Okay. So how many years since you're married now? Actually, married and only 4 days. Hey, superb, yeah. Okay. Happy married life to you and happy Valentine's Day to both of you. Fine, thank you. Yeah. Okay. So சொல்லுங்க, is it a love marriage? Love marriage தான். 6 years போயிட்டு இருந்தது. Okay. அப்புறம் வீட்ல பேசி சூப்பர். ஸ்டார்டிங்ல நிறைய ட்ரபிள்ஸ் இருந்தது. அப்புறம் அதுக்காகவே 6 years டைம் ஆச்சு. ரொம்ப 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால வேற வழி இல்ல அவங்களுக்கும், அதனால மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஓகே, நல்லா இருக்கே, சூப்பர்ங்க. ஓகே, ரொம்ப தைரியமான பெண் தான் நீங்க. அப்படி இல்ல, அவங்க ரொம்ப லவ் பண்ணேன், அதனால. That's so nice. ரொம்ப சிம்பிளா ஸ்வீட்டா சொன்னீங்க. ஆமா, அது உண்மைதான். நம்ம தைரியம் இருக்கோ இல்லையோ, உண்மையா லவ் பண்ணா அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ஓகேம்மா, வேலண்டைன்ஸ் டேக்கு நம்மளோட வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, ரைட். வியூவர்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தைரியம்னு ஐ டோன்ட் நோ, இன்னைக்கு வந்து காலர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப சென்சிபிளாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் வந்து நான் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தைரியம் எல்லாம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர், அதுக்காக தான் அப்படின்னாங்க. சூப்பர். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் நிஷா பேசுகிறேன். நிஷா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நிஷா? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து. ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா? ஹாய், தேங்க் யூ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வீட்ல இருக்கேன். வீட்ல இருக்கீங்க. ஓகே, படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஏன் வீட்ல இருக்கீங்க? இல்ல, படிச்சு முடிச்சிட்டு தான் வீட்ல இருக்கேன். ஓகே ஓகே. சோ அடுத்து எதுவும் படிக்கல, வர்க்குக்கு போல? இல்ல, படிக்கணும். ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா, வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, உங்க கூட பேசணும்னு ஆசையா தான் இருந்தது, அதுக்கு தான் கால். அப்படியா? சரி சரி. ஓகே, ஏதாவது லவ் பண்றீங்களா இல்ல கல்யாணம் ஆச்சா? இல்ல இல்ல. ஓகே, ரொம்ப சந்தோஷம் வித்யா. பேசிட்டீங்களா இப்ப? சந்தோஷமா? ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, பை. ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட வியூஸ் என்கிட்ட வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்றாங்க நாங்கள் லவ் பண்ணுவோம். அதாவது லவ் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க லவ் வந்து தப்பு கிடையாது, பட் நம்ம லவ் பண்றவங்க தான் தப்பு அப்படின்னு. ஸோ லவ் பண்றவங்க தப்பு நமக்கு எப்படிங்க தெரியும்? அண்ட் அது நம்ம வந்து பட்டு தான் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஸ்டில் எனிவேஸ், நம்ம நிறைய பேசுறதுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுற்றியே நடந்துக்கிட்டு இருக்குங்க. நம்மெல்லாம் வந்து எங்கேருந்து ஆரம்பித்தோம்? அதான் ஏவ், அது எப்படி நம்ம வந்து நம்மளோட ஜெனரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதல்ன்ற ஒரே விஷயத்தினால தான். ஸோ அது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு கண்டிப்பாக அது ஒரு ஆன்சரே கிடச்சிருச்சு.
சினிமால இருந்து எல்லாமே காதல் 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 தாங்க ஓடிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? பிரதீபா. தீபா. பிரதீபா. பிரதீபா. Okay, how are you ma? Where are you calling from? Okay, so பிரதீபா ஆக்சுவலாக கொஞ்சம் பேசியிருக்கலாம், பட் எனிவேஸ் கால் கட் ஆயிடுச்சு. ஸோ ரைட், ஸோ இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுற்றி தான் நம்மளோட வாழ்க்கை அண்ட் எல்லாமே. நம்ம எந்த ஒரு துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நம்மளோட ப்ரொஃபஷன். பட் அல்டிமேட்டாக எங்கே வந்து எண்ட் ஆகுதுங்க? ஃபேமிலி அண்ட் அடுத்து வந்து லவ், எல்லாமே அந்த ஒரு விஷயத்தை சுற்றி தான் நம்மளோட வாழ்க்கை மட்டும் இல்லை, உலகமே ஓடிட்டு இருக்குங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ வந்து காதல் ஒரு சின்ன விஷயம் கூடாது. ஸோ நிறைய அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு நினச்சா கூட எவ்வளோ பேசினாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க காதலில். சொல்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. தியாகம் அப்படின்னு நிறைய பேர் வந்து காதலுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அது தியாகம்னு சொன்னால் என்னங்க? ஓகே, நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனுக்காக என்னோட காதல் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக புரியல. ஓகே, நிறைய பேர் சொல்கிறாங்க என்னோட ப்ரொஃபஷனுக்காக என்னோட காதலை தியாகம் பண்ணிட்டேங்க அப்படிங்கிறாங்க. அப்போது வாழ்க்கையை யாருக்காக தியாகம் பண்ணுவீங்க? நமக்காக மட்டும் வாழ முடியாதுல்ல. ஸோ உண்மையான உணர்வுகள் வந்து நமக்குள்ளே வருது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இட் இஸ் மேஜிக். ஸோ அந்த மேஜிக்கை நம்ம யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சார்? ஹலோ ரம்யா. Yeah, this is Ramya. What's your name, sir? My name is வசந்தகுமார். வசந்த்குமார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர். ஓகே, உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா? என்னங்க? டிவி வால்யூம். ஓகே. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். what do you want to say? happy Valentine's Day madam. Thank you so much and wish you the same. Okay. Yeah. சொல்லுங்க சார், இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து எப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்ல யூ சிங்கிள்? மேரேஜ் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஓகே சார். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு சார்? 2 குழந்தைங்க இருக்காங்க. சூப்பர் சார். ஓகே, சோ வேலண்டைன்ஸ் டே என்ன ஸ்பெஷல் சார் வீட்ல? என் வைஃப்க்கு விஷ் பண்றேங்க, சித்ரா. ஓகே, அவங்களுக்கு விஷ் நேர்லயே சொல்லிட்டீங்களா? நேர்ல பண்ணிருக்கேன், இருந்தாலும் அவங்க ஒர்க்குக்கு போயிருக்காங்க. ஓகே. காலைல சொல்ல முடியல, மார்னிங் பண்ண முடியல, அதனால இப்ப பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஹாப்பி வேலண்டைன்ஸ். அனைத்து காதலர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். என்ன உங்களுக்கு லவ் அரேஞ்ச் மேரேஜா சார்? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, சரி. சோ ஆக்சுவலா வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து நம்ம காதலர் இல்ல வந்து அப்படின்னு மட்டும் இல்ல. சோ நம்மளோட குழந்தைங்களுக்கு கூட விஷ் பண்ணலாம். சோ நீங்க வீட்டுக்கு போய் இன்கேஸ் அவங்க தூங்கிட்டாங்கன்னா ஓகே, பட் இல்லன்னா அவங்களுக்கும் விஷ் பண்ணுங்க சார். ஓகே மேடம். இன்னொரு கருத்து, ஒரு சின்ன கருத்துங்க. சொல்லுங்க. அனைத்து காதலர்களும் சின்சியரா காதலிக்கணும், காதலிச்சவங்களே கைப்பிடிக்கணும். ஆமா, இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம இந்த காதலர் தினத்தோட என்னுடைய எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஒரு கருத்து. ஆமா சார். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க கால் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச் சார். குட் நைட். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை தாங்க நாங்கள் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மறுபடியும் வந்து பேசிகிட்டே இருக்கோம். பொதுவாக வந்து டக்குன்னு காதலிச்சிடாதீங்க, காதலிச்சாலும் அது கரெக்டாக வந்து லைஃப் லாங்காக வர்ற மாதிரி காதலிங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க. உங்கள் பேருங்க? என் பேர் ரேகா. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? ஓட்டேரி. ஓகே, சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? சும்மா தான், நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான். அப்படிங்களா? சரி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 9th படிக்கிறேன். 9th படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேமா. ஓகே, நல்லா படிக்கிறீங்களா? ஓகே. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு போய் உங்க வீட்ல உங்க அம்மாக்கு எல்லாம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொன்னீங்களா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொன்னேன். ஏன் போய் இப்போ அம்மாக்கு எழுப்பி தூங்கிட்டாங்கன்னா எழுப்பி சொல்லுங்க, அம்மா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஐ லவ் யூ மான்னு சொல்லுங்க. ஓகே, சொல்றீங்களா? ஓகேம்மா, நல்லா படிக்கணும். என்ன? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அம்மா. டேக் கேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்யூட்டாக வந்து குழந்தைங்க வந்து கால் பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர்? எங்கள் பேர் கவிதா மேடம். கவிதா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கிருஷ்ணகிரிலேருந்து மேடம். கிருஷ்ணகிரிலேருந்து. சொல்லுங்க கவிதா. கவிதா, அந்த வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா ப்ளீஸ். சொல்லுங்க சார் மேடம்.
ஓகே அந்த வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க டிவில. ஓகே சார் சொல்லுங்க என்ன விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? வேலண்டைன்ஸ் டே இது பண்றதுக்கு மேடம். வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்றதுக்காக. ஓகே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு யூ. மேடம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு யூ. உங்களுக்கு விஷஸ் என்னோட வாழ்த்துக்கள். Thank you so much. ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் ஆச்சு. ஓகே சோ ஹாப்பியா இருக்கீங்க? மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்ல நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி சந்தோஷமா இருங்க. உங்க ஃபியூச்சருக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. Thank you for calling. ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆசையாக கால் பண்ணி வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் உங்க நேம்? ஹலோ டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? கம்மி பண்ணியாச்சு. ஓகேம்மா உங்க பேரு? தீபா. தீபா எங்கன்னு கால் பண்றீங்க? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்து. ஓகே சார் சொல்லுங்கம்மா என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க இப்போ? உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் சீரியல் பார்த்துருக்கேன். சரிங்கம்மா ஓகே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேரேஜ். என்னம்மா மேரிட்? ஓகே ஓகே எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 3 years ஆச்சு. 3 years ஆச்சு. பாப்பா? ஒரு பையன். ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம். ஸோ சொல்லுங்க இப்போ சந்தோஷமா லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? லவ் மேரேஜ் தான். நானு முன்னாடி ஒரு சார் பேசினாங்கல்ல. ஆமா சின்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னார்ல. ரொம்ப நல்லா சொன்னார் லவ் பத்தி. ஆமா அதே மாதிரி என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. நான் அதே மாதிரிதான் இவர் தான் பண்ணிக்கணும், லைஃப் அச்சீவ் பண்ணணும், பணங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை அப்படின்ட்டு அவர் சொன்ன அதே சேம் என்னோட லைஃப்ல உள்ளதுதான். சூப்பருங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப அதாவது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் முன்மாதிரியா வைக்காம காதல் அண்ட் உண்மையான உணர்வுகள் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து நீங்க மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்றாங்க காசுக்காக வந்து ஜாதிக்காக கல்யாணம் பண்ணிக்கல, காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கலன்றாங்க. பட் ஓகே இவங்கெல்லாம் பார்த்தா வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாங்க. ஹலோ ஹலோ வணக்கம் உங்க பேரு? என் பேரு மல்லிகா தேவி. ஓகே மல்லிகா எங்கேருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே மல்லிகா சொல்லுங்க மல்லிகா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே ஸோ இப்போ கால் பண்ணிருக்கீங்க என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் விஷ் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஓகே விஷ் பண்ணலான்னு கால் பண்ணீங்க. ஓகே ஸோ விஷ் பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு விஷ் பண்ணணும். ஓகே ஸோ ஓகே வெரி நைஸ். பட் நேர்லயும் விஷ் பண்ணிட்டீங்க இல்லையா? இல்ல பண்ணல. ஏன்? பண்ணேன் அவரு வெளியில இருக்காரு. ஓகே 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 ஃபைன். ஓகே சார் சொல்லுங்க வாட்ஸ் ஹிஸ் நேம்? ஓகே மல்லிகா இருக்கீங்களா? ஓகே ஸோ ரைட் ஆக்சுவலாக வந்து நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் விஷ் பண்ணணும்னு கால் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். பட் ஸ்டில் எப்போவுமே வந்து நம்ம நேரில் பார்த்து விஷ் பண்ணுறதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் உங்கள் பேருமா? ஆமினா பேகம். ஆமினா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சி. திருச்சி. சொல்லுங்க ஆமினா என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இப்ப எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? எனக்கு வந்து 15th. 15ஆ? 15 ஓகே. ஏன் என்ன பிரச்சனை உங்க வீட்ல? ஏன் அப்பா அம்மா சண்டை போடுறாங்களா? எங்க அம்மா வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதனால எங்க அப்பா வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு இப்ப வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டு எங்க அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தாங்க. உங்களோட சித்தி எங்க இருக்காங்க? அவங்களும் திருச்சியில தான் இருக்காங்க. ஓகே ஆனா வேற வீட்ல இருக்காங்களா? சரி சரி. உங்களுக்கு அது ரொம்ப அப்செட்டா இருக்கா? அவங்க வந்து சொல்றாங்க இவங்க வந்து என் பிள்ளைங்களுக்கு தான் இவங்க அப்பா, உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமீனா ஃபீல் பண்ணாதடம்மா. ஓகே டிவி வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்றியாம்மா? ஒரு நிமிஷம்ங்க. சவுண்ட கம்மி பண்ணு. ஹலோ சரி அமீனா என்ன இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்கம்மா நீங்க? இல்ல நான் வீட்ல தான் இருக்கேன். ஏன் படிக்கலையா?
இல்ல படிக்க வேணாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க வீட்ல. சரி, அம்மா என்ன பண்றாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தானா? ஓ ஓகே ஓகே. அப்பா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் தான் நீங்க இருக்கீங்க இல்லையா? அவங்க கூட கொடுக்கறது எங்க அண்ணன் தான் எல்லாம் பண்றாங்க. அப்படியா? ஏன் உங்க அண்ணன் கிட்ட சொல்லலாம்ல படிக்க போலான்ட்டு? அதான் இப்ப நான் படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், சரின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டு பாக்குறேன்ட்டு இருக்காங்க. அப்படியா? நீங்க ஒரே விஷயம் அம்மினா, நம்ம நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையா? ஸோ அதனால நல்லா படிக்கணும் வாழ்க்கையில, சரியா? நீங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சாதான் நாளைக்கு ஏதாவதுன்னா நீங்க உங்களோட இதுல இருக்க முடியும். உங்க அண்ணன் கிட்ட பேசுறீங்களா இத பத்தி? சரி அமினா, அதனால என்னால படிக்க முடியல மேடம். சரி, இப்ப படிக்கலன்னு சொல்றீங்க, ஓகே ஃபைன். எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு. பட் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அண்ட் குடும்பத்துல இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்ல மாட்டிக்கிட்டு அவங்களால படிக்க முடியாம இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டு இல்ல அந்த மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்தாலும் அவங்களால படிக்க முடியுங்க. நம்ம நினைக்கிற நம்ம எடுக்கிற முயற்சியில தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, அந்த பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க ப்ளீஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேருங்க? என் பேர் கல்பனா. கல்பனா, எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? ஓட்டேரி. ஓட்டேரி, ஓகே. ஸோ சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க வீட்டில தான் இருக்கோம். வீட்டில தான் இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, வீட்டில தான் இருக்கும். மேரேஜ் ஆக போகுது. மேரேஜ் ஆக போகுது, ஓகே ஓகே. ஸோ சொல்லுங்க, என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கேட்கறது. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்பெஷலா ஏதாவது விஷ் பண்ணணும்னு ஏதாவது கால் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, மாமா தான். ஸோ எப்போ கல்யாணம்? அத்தை இன்னும் 10ஆம் மாசம். பார்த்தா, ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களால கத்துக்க முடியுமோ எல்லாமே கத்துக்குங்க லைஃப்ல, ஓகேங்களா? ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது புதுசா கத்துக்க முடியும், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நல்லா கத்துக்குங்க. ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் ரைட், இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அண்ட் தயவு செஞ்சு நம்ம வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை ஆம்பளைன்னு கிடையாதுங்க, தயவு செஞ்சு படிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது அவங்கள படிக்க வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் கல்ச்சர் மாதிரி அந்த பிள்ளைங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே படிக்குங்க. அதை விட்டுட்டு அவங்களோட ஃபியூச்சரை நம்மளோட பர்சனல் லைஃப்காக தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. அண்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் இதுக்கு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இப்போ எனக்குள்ள ஒரு பயங்கரமான உணர்வு ஏற்படுத்தின விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேங்க. ஸோ படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும். அண்ட் அடுத்து நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நல்லா படிச்சாதாங்க அது முடியும். அது தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், ஹவ் ஆர் யூ மேம்? ஐ அம் ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. Thank you, happy Valentine's Day to you too. Okay, so சொல்லுங்க உங்க பேருங்க? சிவா, வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். சிவா, வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். சூப்பர் சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? 2 weeks முன்னாடி பேசியிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன். ஓகே, நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். எஸ், ஐ ரிமெம்பர். அப்புறம் ஓகே, ஸோ என்ன எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? நல்லா போயிட்டு இருக்கேன் மேடம். ஓகே சிவா, ஸோ என்ன பண்ணீங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு? இன்னைக்கு நத்திங் சிம்பிள். நத்திங் சிம்பிள், ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, என்ன வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல? இல்லை, இது பிரேக்கப். ஓகே, ஸோ ஆக்சுவலி சிவா நம்ம அவங்களுக்கு விஷ் பண்றேன். அவங்களுக்கு விஷ் பண்றீங்களா? ஓகே, ஸோ விஷ் பண்ணிருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு டேஷ் 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 டேஷா? எஸ். ஓகே 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 சிவா. ஸோ ஓகே, ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக ஜென்ரலா இது இருக்கணுமா வேண்டாமா, இந்த டே இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படி நீங்க என்ன அதை பத்தி? எனவே பிரேக்கப் ஆனா கூட இதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த டே ஆக்சுவலா வேலண்டைன்ஸ் அந்த ஃபாதர் அவங்களுடைய இது மூலியமா எடுத்துட்டு வந்தாங்க.
ஆக்சுவலா நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்களுடைய பர்த்டே கூட நம்ம லவ் கரெக்ட் செலிப்ரேட் பண்ணலாம். கரெக்ட் என்னுடைய பாயிண்ட். இல்ல வெரி ட்ரூ. அது நானே நிறைய தடவை யோசிப்பேன். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பண்ணாத நிறைய தப்பு வந்து இன்னைக்கு பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. ஸோ பர்த்டே அன்னைக்கு அதானே பண்றோம் நம்ம. Okay. So anyways, Shiva, thanks for calling and thanks for the wish அவங்களுக்கு. And all right, so இந்த மாதிரி பிரேக்கப்க்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கு and லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு தடவை நம்ம காலர்ஸ் அதை பத்தி வந்து எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். நான் மதுரையில இருந்து நெல்லையப்பன். நெல்லையப்பன் சார், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? ரம்யா மேடம், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. Thank you so much. Wish you the same. Thank you மேடம். ஓகே சார், சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க? நான் மதுரையில வந்து ஒர்க் பண்றேன். ப்ளஸ் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 5 months ஆகுது. ஓகே. அண்ட் இப்போதான் சோ எனிவே நான் விஷ் பண்ணலாம் ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you மேடம், ரொம்ப thank you மேடம். என்னோட மிஸ்ஸஸும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹாய். ஓகே சார், சொல்லுங்க சார். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன கஷ்டம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணியாச்சு, பட் வந்து என்னோட மிஸ்ஸஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து லவ் பண்ணியிருக்கா. எங்க அவங்க பக்கத்துலயே இருக்காங்கன்னு சொன்னீங்க? இல்ல அதான் இருக்காங்க தெரியும். சரி பரவாயில்ல. நான் வந்து நான் நேரடியா சொல்றேன், வேற என்ன. பரவாயில்ல சார். ஓகே ஃபைன், சொல்லுங்க சார். அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் இருக்கு. அப்படின்றப்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவங்க கூட பேசியாச்சு கொஞ்சம் பாரத்தை குறைச்சிக்கலாம். சார் ஏன் சார் அவங்க வந்து அதாவது லவ் பண்ணிருக்காங்க இல்லையா, பட் அது பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே? இல்ல அது உண்மைதான், ஆனா கஷ்டமா இருக்கு, பேசவும் முடியல என்னால. நீங்க அப்படி ஃபீல் பண்ணாதீங்க சார். ஏன்னா வந்து அவங்க கிளியரா இருக்காங்கல்ல இப்போ. கிளியரா இருக்காங்க. உங்களை தானே லவ் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ உங்களை மட்டுமே லவ் பண்ற அவங்க, அப்போ நீங்க தான் அவங்களுக்கு இன்னும் அன்பு ஜாஸ்தி காட்டி நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும் தெரியுமா? என்னை விட பெஸ்டா உன்னை யாராலையும் லவ் பண்ண முடியாதுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும். கண்டிப்பா நான் கண்டிப்பா காட்டுறேன். நீங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸோ அவங்களுக்கு எந்த ஞாபகமும் இருக்காது, உங்களுக்கும் வந்து அந்த மனசு வந்து அந்த மனஸ்தாபமும் அங்க இருக்காது. ஸோ எனிவேஸ், இவ்வளோ தைரியமா உங்களோட ஒய்ஃபை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க கால் பண்ணி சொல்றீங்க. உங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப், உங்க மனைவிக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஓகே ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஆப்வியஸ்லி யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லைங்க. அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு பொசசிவ்னஸ், அவங்களுக்குள்ள அந்த நிறைய விஷயங்கள் வந்து அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் அவரோட வாய்ஸில் அந்த ஒரு சின்ன வலி இருந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம என்ன தான் வந்து இல்லைங்க வெளியே வாங்க, இதை தாண்டி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசினாலும் ஸோ ஆல்ரைட், இந்த மாதிரி வந்து அதை கடந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல பார்த்துக்கிட்டே போகணுங்க. அந்த வலி, அந்த உணர்வுகள், அது எல்லாமே வந்து எப்பவுமே நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த வலி வந்து நம்ம தாண்டி வந்துட்டோம்னா சந்தோஷம்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ. டிவி மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க, யாருங்க என்கிட்ட பேசுவாங்க? ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேரு? பிருந்தா. பிருந்தா, எப்படி இருக்கீங்க? டிவி வால்யூம் ப்ளீஸ். ஓகே. ஸோ சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க எங்கேருந்து கால் பண்றீங்க? திருப்பூர். திருப்பூர். ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன சொல்றதுக்காக இப்போ கால் பண்ணிருக்கீங்க? இல்ல ஒருத்தவங்கள. ஹலோ சொல்லுங்க. ஒருத்தவங்க நீங்க டிவி பார்க்க போறீங்களா இல்ல என்கிட்ட பேச போறீங்களா? ஹலோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் பிருந்தா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் லைன் கிடைக்கிற வரைக்கும் டிவி பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எனக்கும் வந்து ஈஸியாக உங்ககிட்ட பேச முடியும். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ. ஓகே, ஸோ ரைட். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம ஷோலேயே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட முடிவில் வந்து நான் சில விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ரெண்ட் இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ. ஹலோ வணக்கம் சார். என் பேர் ராஜா மேம். ராஜா,
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜா நீங்க? நான் டிரைவிங் பண்றேன் மேம். டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ சொல்லுங்க என்ன சொல்றதுக்காக இப்ப நீங்க கால் பண்ணிருக்கீங்க ராஜா? ஓகே, ஸோ ராஜா டிரைவிங் பண்ணிட்டு இருக்காரா? ஐ டோன்ட் நோ. எனிவேஸ், ஸோ வந்து ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ரொம்ப விளையாடக்கூடிய ஷோவான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் உங்களோட கருத்துங்க. ரைட், நம்ம வந்து லைஃப்பில் வந்து யார்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் தனிமை அப்படின்னு ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய் மேடம், திருப்பூர்லேருந்து முருகனுங்க. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். உங்களுக்கு ட்ரை பண்ண கிடைக்கலீங்க. சரிங்க சார். ஹலோ சார், ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் தயவு செஞ்சு அந்த வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். ஹலோ வால்யூம் ஏங்க வால்யூம் அவ்வளோ வச்சுட்டு? ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவ்வளோ வால்யூம் வச்சு என் வாய்ஸே எனக்கு திருப்பி போட்டு கேட்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனிவேஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். உங்க பேருங்க? சாரி, பார்த்திபன். சொல்லுங்க பார்த்திபன், எங்கன்னு கால் பண்றீங்க? இல்லக்கா, நான் உங்களை அக்காண்டே கூப்பிட்டுலாங்களா? தயவு செஞ்சு கூப்பிடலாம், சூப்பராகவே கூப்பிடலாம். சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சொல்லுங்க தம்பி, எங்கேருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் பார்த்திபன், சென்னையில இருந்து பண்றேன். சரிங்க, ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்திபன் நீங்க? அக்கா இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்பதாங்க பிஇ முடிச்சு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ சொல்லுங்க என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்கப்பா? எல்லாருக்கும் இனிய காதல் எதிர நல்வாழ்த்துக்கள்க்கா. பெப்பர்ஸ் டிவி நேயர்களே. ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து என் தம்பி இவரோட பார்த்திபனோட விஷஸ் உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டேக்காக. ஓகே, ஸோ நீங்க என்ன பர்சனலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர் யூ இன் லவ்? ஆமாக்கா. ஓகே, ஸோ சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்க லவ் லைஃப்? ஒரு 3 இயர்ஸா நல்லதாங்க போயிட்டு இருந்தது. இப்போ இன்னும் லவ் பண்றீங்களா? என்னப்பா? இல்லப்பா, நான் என்ன கேக்குறது, அடுத்து நான் வந்து என்னப்பா போயிட்டு இருக்கா, நீங்க தான் கொஞ்சம் ப்ராப்ளம் உடைய, சரி அதனால கேட்டேன் நானு. சரி, இன்னைக்கு என்ன gift கொடுத்தீங்க? என்னப்பா? நான் லவ் பண்றது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சுக்கா. ஓ, ஓகே ஓகே ஓகே. தெரிஞ்சதால ப்ராப்ளம் இருக்கு. ஒரு வாரமா பேசல. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் பேசுவாங்க, ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கும் பேசவே இல்லைக்கா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, அவங்க வீட்டுல தெரிஞ்சிருக்கும், ஸோ அதனால நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், அதனால நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதனாலதாங்க. இல்ல அவங்க எப்பவுமே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்பவாச்சும் கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க. நீங்களும் பேச முடியறது இல்லையா இப்போ? ஆமா, அவங்க எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படியாச்சும் ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாச்சும் பண்ணிடுவாங்க இந்த மாதிரின்ட்டு. சரிங்க சரிங்க பார்த்திபன். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க வந்து அதெல்லாம் முடிஞ்சோடனே உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்க அவங்க பேசினாங்களா இல்லை என்னன்ட்டு. அதுக்குள்ள வந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேருங்க? மேம், வினோத் காலிங் ஃப்ரம் மதுரை. வினோத், how are you? Yeah, I'm fine. ரம்யா மேடம் தானே? மாறிட்டீங்களா? ரம்யா தாங்க. ஹலோ ரம்யா தாங்க பேசுறேன். ஹலோ ஹலோ, யா வினோத், this is ரம்யா. Can you remember me? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போன வாரம் கூட பேசுனீங்களா வினோத்? மேடம், எஸ், நீங்க ரெகுலரா கால் பண்ணிட்டு இருக்கீங்க வினோத். யா மேடம், தேங்க் யூ மேடம். யா சொல்லுங்க வினோத், எங்க வேலண்டைன்ஸ் டே அந்த பொண்ணுடைய ஏரியா இது மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன் மேம், ஆனா சொல்லவே முடியல. அப்படியா? சரி, இப்போ நீங்க ஏரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, அடுத்த லெவலுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொல்வீங்களா? கண்டிப்பா மேம். தாம்பரம், சென்னை தாம்பரத்துல இருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. வினோத், வேலண்டைன்ஸ் டேக்காக என்ன விஷ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் டே கண்டியா லவ்வர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் உண்மையா இருங்க. வந்து பொய்யான லவ் இருக்காதீங்க பண்ணி தயவு செஞ்சு காதலை வந்து கொச்சப்படுத்தாதீங்க. உண்மையான லவ் இருந்தா எப்பயுமே வந்து வெளியே போய் சுத்துறது இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வேணாம். உண்மையான லவ் இருந்தா மனசோட வச்சுக்கிட்டு பெத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு
உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லவ் சக்சஸ் ஆகும். சூப்பர் வினோத், கரெக்டா சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நமக்கு ரெகுலராக அவங்க லைஃப்ல அப்டேட் என்னென்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நம்மள நம்புறாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தன்னோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அது மட்டும் இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறீங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காக தானங்க இந்த வாழ்க்கையே. எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினம் தினம் உங்க வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள காதலிச்சுக்கிட்டே இருங்க. காதல்னா தப்பு கிடையாதுங்க, ஒரு உண்மையான உணர்வு தான் காதல். ஸோ ஆல்வேஸ் பி இன் லவ் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட், டேக் கேர். நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்திக்கலாம். டேக் கேர், குட் நைட்.